சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது பேங்க் லாக்கர்லேயோ இல்லை நம்மளோட நம்பர் தம்பியான ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ கொடுத்து வைக்கிறது நல்லது. அப்பாச்சி RTR 160 வச்சுருந்தேன், இன்னமும் இருக்குது வீட்டில், யூஸ் பண்ண முடியாத கண்டிஷனில் இருக்குது. எஃப்சிலாம் எக்ஸ்பைர் ஆகிருக்கு. முன்னே இருந்த மாதிரி டிவிஎஸ் இப்போ இல்லையோன்னு தோணுது. பாருங்கள், இந்த வண்டியில் பாருங்கள் எவ்வளோ வைப்ரேஷன் வருது பாருங்கள், ஹேண்டில் எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ஃபோன் ஹோல்டரை அவ்வளோ டைட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபோன் ஹோல்டர்ஸ்க்கே வைப்ரேஷன் வருது. இத்தனை பாட் ஹோல்ஸு, எத்தனை ஸ்ட்ரிப்ஸ் பாருங்கள். இந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் அவங்க ஃபைனாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். குறை சொல்லலாம், சொல்லிட்டே போடலாம் நம்ம நாட்டை, எதுக்கு சொல்லிக்கிட்டு. என்ன அங்கிள் லுங்கி கட்டிட்டு வண்டி ஓட்டுறப்ப விளாகர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இப்போ தான் புரிஞ்சிக்க முடியுது. ஃபேஸ் வேல்யூ எப்படி இருக்குன்றத வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் முடிவு எடுப்பாங்க. ஏன்னா இது ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க ரோடு. என்ன மக்கா, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஆஃப்டர் லாங் டைம் திருப்பி சந்திக்கிறோம். இன்றைக்கி நம்ம டோட்டை நோக்கி ஒரு பயணம் போயிட்டுருக்கோம். என்னோடய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ, தென் BE, ஆஃப்டர் தட் மாஸ்டர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். என்ன ஆகி போச்சுன்னா, இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் ஊரில் இல்லை, அதாவது இந்த வீட்டுக்கு வரல அப்படிங்கிறதுனால இந்த வீட்டுக்குள்ளே இருந்த என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ டேமேஜ் ஆன இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ்க்கு மட்டும் நான் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தேன். இது போன மாதமே முடிஞ்சு இந்த அப்ளை பண்ண விஷயங்கள்லாம். ஐ ஹோப் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கிளியரப் ஆகிருக்கும், எனக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நம்பி நான் இப்போ டோட்டுக்கு போயிட்டுருக்கேன். முக்கியமாக உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இன்கேஸ் நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க, வீட்டில் எங்கேயா வச்சுட்டு போகிறீங்க, அந்த வீட்டுக்கு நீங்கள் திருப்பி வர்றதுக்கு ஒரு 6 மாதம் கூட ஆகும். அப்படின்ற பட்சத்தில் சர்டிஃபிகேட்ஸ்லாம் பேக் பண்ணி ஏதாவது பேங்க் லாக்கர்லேயோ இல்லை நம்மளோட நம்பர் தம்பியான ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ கொடுத்து வைக்கிறது நல்லது. ஏன்னா சர்டிஃபிகேட்ஸுன்றது ரொம்ப நெசசரி திங்ஸ். அது டேமேஜ் ஆச்சுன்னா அது களையிறதுக்கும் பெரிய கஷ்டமாகி போகும். அதுவும் நீங்கள் பிட்வீன் 20s இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ஜம்ப் ஆக போகிறீங்க, இல்லை நீங்களே கூட ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் எதாவது எடுத்து பண்ண போகிறீங்க, அந்த ஸ்டேட்டஸில் இருக்கும் போதில் டெஃபினெட்லி ரெக்கவர். இப்போ நான் டிலாகில் ட்ரை பண்ணுறேன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் நார்மல் செட்டப்பில் ரெக்கார்ட் பண்ணேன், சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 360pலையும் 480pலையும் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லைன்ற மாதிரி தோணுது. நானே பார்க்குறேன்ல என் வீடியோஸ் செக் பண்ண மொத்தத்தில். ஸோ இந்த வீடியோ நான் இப்போ டிலாகில் ரெக்கார்ட் பண்ணி டிலாக் ஃபார்மேட்லேருந்து எடிட் பண்ண போகிறேன். எப்படி வருதுன்றதை நமக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்கேஸ் ஆடியோவோ இல்லைனா வீடியோவோ மஃபுல்லாவோ இல்லை நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல அதையும் எப்படியே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 43 மினிட்ஸ் காமிக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம போகிற வழியில் டிராஃபிக் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது ஆஃப்டர்நூன். இதுக்கு முன்னாடி நான் டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 வச்சுருந்தேன், இன்னமும் இருக்குது வீட்டில், யூஸ் பண்ண முடியாத கண்டிஷனில் இருக்குது. எஃப்சிலாம் எக்ஸ்பைர் ஆகிருக்கு, எஃப்சி பண்ணணும். ஸோ அதனால் அந்த வண்டியை ஹோல்டில் போட்டு இப்போ நான் அந்த ஸ்கூட்டி ஓட்டிகிட்ருக்கேன். முன்னே இருந்த மாதிரி டிவிஎஸ் இப்போ இல்லையோன்னு தோணுது.
முன்ன அப்பாச்சிலாம் பார்த்தீங்கன்னா 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் தான் நான் சர்வீஸே பண்ணுவேன். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே. வண்டியில் வைப்ரேஷன் வந்தது கிடையாது, அப்படியே ஸ்டேடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வண்டியில் பாருங்கள் எவ்வளோ வைப்ரேஷன் வருது பாருங்கள். ஹேண்டில் எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ஃபோன் ஹோல்டரை அவ்வளோ டைட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோன் ஹோல்டர்ஸ்க்கே வைப்ரேஷன் வருது. இத்தனைக்கு டேம்பிங் சிஸ்டத்தோடு இருக்குது இந்த ஃபோன் ஹோல்டர். அப்படி இருந்து வைப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு இம்பேக்ட் ஆகுது. அதுவும் நம்ம ஊர் ரோடு சொல்லவே வேண்டாம். ரோடு க்ளீனாக போட்டிருக்கானுங்கன்னு தான் பேர். எத்தனை பாட் ஹோல்ஸு, எத்தனை ஸ்ட்ரிப்ஸ் பாருங்கள். இந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் அவங்க ஃபைனாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். அப்படி இல்லையா ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கிறதுக்காக ஈவனாவது பண்ணி வச்சுருக்கணும். இம்பேக்ட் ஈஸியாக நம்ம கைக்கு வருது. குறை சொல்லலாம், சொல்லிட்டே போடலாம் நம்ம நாட்டை, எதுக்கு சொல்லிக்கிட்டு. என்ன அங்கிள் லுங்கி கட்டிட்டு வண்டி ஓட்டுறப்ப என்ன மக்களே, நீ டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதுவும் இந்த நேரத்தில் மதிய பேக்கிட்ட 1:30 ஆகிடுச்சு. ஸ்டில் டிராஃபிக் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இன்றைக்கி டெம்பரேச்சர் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. வெயில் அந்தளவுக்கு மோசமாக இல்லை, ப்ளசன்ட் ரைடு தான். விளாகர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இப்போ தான் புரிஞ்சிக்க முடியுது. செக் யுவர் ஓன் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் போல். இல்லைனா ட்ரை மை ஷூன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். விளாக் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு, ஆங்கிள் கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் ஒரு சண்டைக்கு வருவீங்க. லாஸ்ட் வாக்கிலே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஏன் இவ்வளோ மஃபுல்லாக இருக்குது, ஏன் இவ்வளோ சவுண்டு வருது, ஏரி நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தீங்க. அதை பார்த்துருந்தேன். ஸோ ஐ ட்ரை டு ரெடியூஸ் தோஸ் திங்ஸ் நவ். நம்ம இப்போ இருக்கிற சென்னை சிட்டி, நம்ம இன்னும் கிராமத்துலேயோ இல்லை சிட்டி அவுட்டர்லேயோ இல்லை. இங்கே நீங்கள் எப்படி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தா இந்தியாவோட ஃபேஸ் வேல்யூ எப்படி இருக்குன்றத வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் முடிவு எடுப்பாங்க. ஏன்னா இது ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ரோடு. ஃபாரினர்ஸ் எவனா வரான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த ரோட்டில் தான் பாஸ் ஆகி போகணும். அவங்க எவ்வளோ லக்ஸூரியஸாக ஃபீல் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஆளுங்க எப்படி இருக்காங்களா இல்லை தெரிஞ்சு தெரியாமல் இது பண்ணுறாங்களா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷனுக்கே கவுந்துருச்சு பார்த்தீங்களா ஹோல்டரு. இதை வச்சு நான் என்ன பண்ணேன்னு தெரிலையே. ஷிட். ஓ, சென்னை நாகப்பட்டினம் ஹைவே அது இன்னைக்கு தான் தெரியும். ஏன் என்னோடய யூடியூப் மியூசிக் இவ்வளோ மட்டமான ப்ளேலிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுதுன்னு தெரில. கேவலமான பிஜிஎம்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. நான் எதாவது நல்ல சாங்கோ இல்லை நல்ல பிஜிஎம்மோ போடுன்னு பார்த்தா போட்டுருவேனான்னு என்கிட்ட கேள்வி கேட்குது.
இது பாரு, ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் வருது நாய் தருதலை. ஹைகோர்ட் கிராஸ் பண்ணியாச்சு. இது தாலுக்கா ஆஃபீஸ் ரோடா? நோட்டட். அப்படியே இறங்கி 44 கிலோமீட்டரா? எங்கப்பா? பரவாயில்ல, ஒரு மாதத்தில் லெஃப்ட்லலாம் ரோடு போட்டாங்க. சாரி மக்களே, மைக்கு மேலே வச்சுருக்கன்றதை மறந்து கதை திறந்துவிட்டேன். ரோட்டுக்கு வந்தாச்சு. நான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக உங்களுக்கு உங்கள் லைனுக்கு வரேன்.